ஹே டேஸ் வெல்கம் பேக் டு நியூ அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் தான் வந்துட்டு ப்ளே பண்ண போகிறோம். என்னன்னா நம்ம எப்பயும் போல் மேட்ச் போவோம். இந்த நம்ம வந்துட்டு மேட்ச் போகல நம்ம வந்துட்டு என்ன செய்ய பண்ணோம், நம்ம வந்துட்டு நம்ம டெவல் ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். எதுவுமே டவுன்லோட் பண்ணலாம், ஆனால் பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், ஃபைனலி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் உங்கள் தாமஸ். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ள வந்துச்சு. இப்போ நமக்கு அப்புறம் நம்ம இந்த லெவல் டெஸ்டினேஷன் இருக்குன்னா வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட் ஜோக்கர் இது இருக்குது, எப்பவுமே இதை போட்டு விளாடுவோம், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நான் எதுவுமே டவுன்லோட் பண்ணல, எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகட்டும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட அமௌண்ட்டு, போஸ்டரு, என்னென்ன ஸ்கின்னு எல்லாமே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணணும். அதனால் நான் வெளியவே உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஏன்னா டவுன்லோட் பண்ணி காமிக்க முடியாது. ஆனால் வெளியவே அவ்வளோ பண்டல்ஸ் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பண்டல் இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த பண்டல் இருக்குது, இந்த மாதிரி நிறையா பண்டல்ஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இருக்குது. ஜோக்கர் பண்டல் இருக்குது, இது இருக்குது, இந்த நிறையா பண்டல்ஸ் இருக்கும் நம்மகிட்ட. பாதிட்டு எல்லாமே எப்படி சொல்கிறது, டாப்பாக பண்ணி பாதிட்டு எடுத்தது, மீது எல்லாமே விளாண்டு எடுத்தது தான். விளாண்டு எங்கள் அண்ணன் தான் எனக்கு எடுத்து கொடுத்துச்சு எல்லாத்தையும். ஓகே, அதுக்கப்புறம் சட்டையில் எல்லாம் இவ்வளவு இருக்குது பார்த்துக்கோங்க. பேண்ட்டு காமிக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு பாய்ஸ்க்குரியதை பார்த்துட்டு கேர்ள்ஸ்க்குரியதில் போயிடலாம். நெக்ஸ்ட்டு இவ்வளோ பேண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஃபுல் பண்டல் தெரியுங்களா கைஸ், அதில் வந்துட்டு என்கிட்ட 3 இருக்குது. ஷார்க் பண்டலில் டெடி பியரு, அதுக்கப்புறம் இந்த குள்ளா மாதிரி இன்னும் 3 தான் அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா திடீர்னு இதுதான் அன்பாக்ஸ் பண்ணல. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அமௌண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நிறைய அமௌண்ட் இருக்குது நம்மகிட்ட, எக்கச்சக்கமாக. கிட்டத்தட்ட 18 அமௌண்ட் இருக்குது, 18 அமௌண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னதுன்னா அந்த இந்த மேலே கையை பார்த்து சொல்லிடுறது, அடுத்து இந்த இப்படி ஆடுறது, அதுக்கப்புறம் அந்த கையை இப்படி 2 சைடு ஆட்டுறது, அடுத்து பல்ட்டி, அடுத்து இந்த இப்படி தகிட அதுக்கு நம்ம பேர், அடுத்து சங்க எடுத்துருவேன், அடுத்து நம்ம மெயின் சிரிக்கிற அமௌண்ட்டு, அதுக்கப்புறமா ஹாய் அமௌண்ட்டு, அப்புறமா ஹீரோலிக் அமௌண்ட்டு, அதுக்கப்புறமா அந்த அந்த ஸ்க்ரோடுக்கு ஒரு ஈவெண்ட்டில் விட்டாங்க அது, அப்புறம் தலை சுற்றுறது, அதுக்கப்புறமா அந்த ஃப்ரீ ஃபயர்னு சொல்லி சுற்றும்ல அது, அதுக்கப்புறம் நம்ம தியேட்ரு வெட்டிருந்தாங்களா அதில் போய்ட்டு அந்த அப்படி ஆட்டுறது, அதுக்கப்புறம் வணக்கம் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த இப்படி நாடிக்கு கீழே செய்கிறது, அடுத்து இப்படி கையை மேலே ஆட்டுறது, அடுத்து இந்த இப்படி செய்கிறது, அடுத்து கை தட்டுற அமௌண்ட்டு. இதெல்லாம் நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. இந்த இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை, ஆனால் நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்கும். இது ஒன்று வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் எனக்குலாம் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை, எப்படின்னாச்சும் ஒரு நாள் எடுக்கணும். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதில் வந்துட்டு உள்ளே போய்ட்டு பேக்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு. ஓகே, எவ்வளோ இதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு இந்த பேக் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பேக்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது, ரொம்ப டவுன்லோட் பண்ணணும். ஒரு நாள் நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து இந்த பேக் இருக்குது, அடுத்து ஸ்பைடர்மேன் பேக்கு, அதுக்கப்புறம் இந்த இது நிறையா இருக்குது. இதில் நம்ம இப்போ எது எக்யூட் பண்ணியிருப்போம்னா இந்த வெனம் தான் எக்யூட் பண்ணியிருப்போம். இப்போ இதான் வச்சுருக்கோம் நம்ம. ஆனால் சிஎஸ் ரேங்க் கார்டு பம்பத்தில் உங்களுக்கு வராது. இதெல்லாம் வந்துட்டு இந்த சும்மா விடுறதுல எடுத்தது, அதே நிறையா இருக்கும்ட்ட. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ இந்த பேக் எடுத்ததுலேருந்து எனக்கு இந்த பேக்கு தான் ரொம்ப பிடிக்குது. ஃபஸ்ட்டு இதை தான் போட்டு சுற்றுவேன், அதுக்கப்புறம் தான் இந்த பேக் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பேக் போடுவேன். அடுத்து எவ்வளோ லூட் பாக்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். லூட் பாக்ஸ் நம்மகிட்ட 34 இருக்குது. இருக்கிறது நம்மகிட்ட அதிகமாக கலெக்ஷன் இருக்குன்னா லூட் பாக்ஸு தான் 34 இருக்குது. இது எல்லாமே இந்த ஃப்ரீயாக கொடுக்குறது, நம்ம எடுக்கிறது எல்லாமே இருக்கும் இதில். எனக்கு இப்போ எந்த லூட் பாக்ஸ் நான் வச்சுருக்கேன்னா, எந்த லூட் பாக்ஸ்னால் இதுதான் வச்சுருக்கேன் நான் வந்துட்டு. இப்போ இந்த இதாக இருக்குது பார்த்தீங்களா, இருங்க டவுன்லோட் பண்ணி காமிக்காது ஒன்று மட்டும். இப்போ நான் அதான் வச்சுருக்கேன், ஏன்னா அதான் நல்லாயிருக்கும் பார்க்க. ஆனால் இப்போ எல்லாருமே இந்த இதுதான் வச்சுருப்பாங்க, இந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்காது தான் வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு இதான் பிடிக்கும், நான் இதான் வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், இதான் நான் வச்சுருப்பேன், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மீதி எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது இருக்கிறதுலே ஃப்ரீ ஃபயரில் வந்தோடனே கொடுத்தது. அதுக்கப்புறமா இது எல்லாமே வந்துட்டு பேராசூட் நிறையா இருக்கும் நம்மகிட்ட. 30 இருக்குது பேராஷூட்டில், எல்லாமே நிறையா பேராஷூட் இருக்குது. பாதி இது ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிக்கிறதுலேயே கொடுத்தது. இதுதான் ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிக்கிறது கொடுத்தது, இந்த 3ம். இந்த இது எனக்கு பிடிக்கும். இப்போ நான் எது வச்சுருக்கேன்னா, இப்போ வந்துட்டு ரொம்ப இந்த இதுதான் வச்சுருக்கேன். ஹீரோலிக் அடிச்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு எனக்கு ஸ்கின்னே கிடையாது. ஸ்கேட் போர்டில் 44 இருக்குது. இதில் என்னென்ன இருக்குன்னா இந்த டக்கு. இப்போ நான் எது வச்சுருக்கேன்னா, இப்போ இந்த நெருப்பு தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து தண்ணி, இதில் எல்லாமே இது எல்லாமே இருக்குது. இந்த பிடிஎஸ்ன்னு போட்டிருக்கோம், இதுதான் எனக்கு பிடிக்கும். அடுத்து இதில் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட.
நிறையா இருக்குது. இதில் நிறையா இருக்குது. இந்த ஒன் பஞ்ச் இதெல்லாம் நல்லா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த பணம் பறந்துட்டே போகும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு என்கிட்ட இல்லை, அது எங்கள் அண்ணன்ட்ட இருக்கும். அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா இது வந்து மியூசிக் இது எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போ ஸ்கின்ஸ்குள்ளே போயிடலாம். இதில் வந்துட்டு நம்மகிட்ட லம்போகினியில் வந்துட்டு 5 ஸ்கின்ஸ் இருக்குது. இது ஒன்று இந்த தான் இப்போ ரேரி தான் வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறமா பைக் ஸ்கின்னில் வந்துட்டு 3 இருக்குது, 4 இருக்குது. இதில் இது ஒன்று. அதுக்கப்புறமா நான் இப்போ இதில் எது வச்சுருக்கேன்னா இந்த எஃபர்ட் வருது பார்த்தீங்களா, இதுதான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு என்ன வச்சுருக்கேன்னா இதில் வந்துட்டு என்ன இருக்குன்னா 4 மான்ஸ்டர் ட்ரக் இருக்குது. இது ஒன்று. அதுக்கப்புறமா இந்த வண்டியில் வந்துட்டு 3 இருக்குது. ஆனால் இது வந்துட்டு கணக்காகிறதுனால 2 தான் இருக்குன்ட்ட. இந்த ஜீப் ஸ்கின்னில் ஒன்று தான் இருக்குது. எனக்கு இது வந்து ஜீப் ஸ்கின்னு எனக்கு விழுகாது, கிடைக்காது. அதனால நானே ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு அதே மாதிரி அச்சஸ்லாம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆட்டோவில் 3 ஸ்கின் இருக்குது. அதுக்கப்புறமா ப்ரொஃபைலில் வந்துட்டு நிறைய இருக்குது, 12 இருக்குது. இது வந்து நான் இப்போ எது வச்சுருக்கேன்னா இதான் வச்சுருப்பேன். ஆனால் எப்போயும் நான் எது வச்சுருப்பேன் இதான் வச்சுருப்பேன். ஆனால் இந்த வாட்டி இது வச்சுருக்கேன். இந்த வாட்டி நம்ம இது வச்சுருக்கனால. அதுக்கப்புறம் இதில் வால்பேப்பர்ஸில் வந்துட்டு 119 இருக்குது. இதில் அவ்வளோது இருக்குது. எனக்கு இதில் எவ்வளோ இருந்தாலும் எனக்கு பிடிச்சது இதுதான் கைஸ். இதான் ரொம்ப இருக்கும். இதில் 201 இருக்குது. நிறையா இருக்கும், எக்கச்சக்கமாக. எல்லாமே சிஎஸ் ரங்கரில் எடுத்தது அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதர்ஸ்குள்ளே போயிட்டோம்னா இதில் ஒன்றும் இருக்காது அவ்வளோ நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒன்று மட்டும் தான் பார்க்கல, கன் ஸ்கின் மட்டும் தான் பார்க்கல. கன் ஸ்கின் பண்டல் என்ன அவ்வளோ மாட்டாங்க. கன் ஸ்கின் மட்டும் தான் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோ முடிச்சிடலாம் இதோட. ஓகே வாங்க கன் ஸ்கின்னை பார்த்துக்கலாம். கன் ஸ்கின்னுக்குள்ளே போயிருந்தேன் வந்துட்டு ஃபஸ்ட்டு M4A1 வந்துட்டு 8 ஸ்கின்ஸ் இருக்குது. எல்லாமே ரேரான ஸ்கின்னு. என்னென்னா இது எல்லாமே ரேரான ஸ்கின்ஸ் தான் இருக்குது. இதில் நம்ம எது வச்சுருக்கோம்னா நம்ம வந்துட்டு டபுள் ரெட் ஆஃப் இருக்கும், ரெட் கலர் இந்த இதான் வச்சுருக்கோம். இப்போ ஏக்யூ படிக்கலாம். இங்கே வந்துட்டு நம்ம AK47 வந்துட்டு ட்ராகன் ஏகே ஒன்று, அதுக்கப்புறமா இந்த இது, அதுக்கப்புறம் இது ஃப்ரீயாக கொடுத்தது. இது ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிக்கிறதுலேயே இருக்கும். நம்ம ட்ராகன் ஏகே தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கேரல் வந்துட்டு 3 இருக்குது. இது ஒன்று. இது ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிக்கிறது கொடுத்தது. இது நான் எது வச்சுருக்கேன்னா இதில் 2வது ஒன்று தான் வச்சுருப்பேன், ஏன்னா அதில் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஒன்று தான் இருக்கும். இதில் எது வச்சுருக்கோன்னா நம்ம இது ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிக்கிறதுல கொடுத்தது இதான் வச்சுருக்கோம். நம்ம இதில் வந்துட்டு 4 இருக்கும். இதில் வந்துட்டு எது வச்சுருக்கோன்னா நம்ம இந்த கோல்டன் தான் வச்சுருக்கோம். கோல்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இதில் கோல்டன் ஒன்று ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிக்கிறதுல கொடுத்ததாக இருக்கும், அதனால் கோல்டன் ஒன்றே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 3 இருக்கும். 3ல் நான் எது வச்சுருப்பேன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா ரெட் கலர் தான் வச்சுருப்பேன். நிறையா மேட்சில் பார்த்துருப்பீங்க. இதுலேயே ஸ்கின் வச்சுருப்பேன், இந்த பிசுன்னு அடிக்கும், அதுலேயே ஸ்கின் வச்சுருப்பேன். இந்த கண்ணு பேர் சரியாக தெரியல. இது வந்துட்டு இந்த லைஃப் ஏற்றி விட்ற கண்ணு. இதுலேயே நான் ஒரு ஸ்கின்னாக வச்சுருப்பேன், அதை தான் எக்யூப் பண்ணிக்குவேன். இதில் வந்து 2 வச்சுருப்பேன். இதில் எது வச்சுருப்பேன்னு உங்களுக்கே தெரியும், இந்த தான் வச்சுருப்பேன், ஏன்னா இது முதல்ல என் கூட இருக்கும். இதில் வந்து ப்ளூ தான் வச்சுருப்பேன். இதில் வந்துட்டு கோல்டன் தான் வச்சுருப்பேன் எப்பயும். அதில் இதுக்கப்புறம் இதில் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் வந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் காமிச்சேன்னா ரொம்ப லேட்டாக இருங்க கைஸ். அதுக்கப்புறம் இந்த மிஷின் கன்னில் ஒன்று இருக்கும். அடுத்து UMPயில் தான் கைஸ் வேறு லெவலான தரமான 2 ஸ்கின் இருக்கும். இது வந்துட்டு ஹீரோலிக் அடிச்சோடனே கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு எடுத்துருவோம். அடுத்து இது வந்துட்டு வேறு லெவலான ஒரு கன் ஸ்கின்னு. இது 2மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எதை எக்யூப் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மேட்ச்சுக்கு இது, ஒரு மேட்ச்சுக்கு அந்த மாதிரி வச்சுருப்பேன். இப்போ இதான் வச்சுருக்கேன். M500 எப்போயுமே நம்ம இதுதான். அதுக்கப்புறம் MP40 இதுதான் கைஸ் எப்போயுமே நம்மளுக்கு இதுதான் ரேரான ஸ்கின்னு. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இது, அதுக்கப்புறம் இது டபிள்யூக்டாரில் ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் க்ளோவல் ஸ்கின்னுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இதில் வந்துட்டு நிறையா இருக்கும். இல்லை 6 இருக்குது. இது எல்லாமே ஃபேமஸானது தான். ஆனால் எனக்கு பிடிச்ச இது பிடிக்கும். அதுக்கப்புறம் இது பிடிக்கும். நான் இப்போ எது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு இதாங்க வேறு இதை மட்டும் உங்களுக்கு எக்யூப் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன். கட்டானாவில் வந்துட்டு அதுக்கப்புறமா நம்மகிட்ட 3 கட்டானா இருக்கும். அதில் இதான் வச்சுருக்கோம். அடுத்து ஆக்ஸில் ஒன்று தான் இருக்கும். அடுத்து இதில் தான் வேறு லெவல் இந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே இருக்கும். இதில் 2 கலருமே எடுத்துருப்போம். அதனால் இப்போ இதே வச்சுருப்பேன். நான் பேட் வைக்கலாம், ஆனால் பேட் அவ்வளோ நல்லா இருக்காது. நான் ரெட் கலரே வச்சுருப்பேன். கட்டானால இதான், இதுலேயே தான். கத்தியில் ஸ்கின் கிடையாது. ஓகே, நான் அதை டவுன்லோட் பண்ண காமிக்கிறேன். இது பாருங்க வேறு லெவலாக இருக்கும் கைஸ் இது. ஆனால் எனக்கு இதுவும் பிடிக்கும், அதே டயத்தில் எனக்கு இதுவும் பிடிக்கும். ஆனால் அதனால் இதே வச்சுக்குவோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அவ்வளோதான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 தான் இருக்குது நம்மகிட்ட. இது ஒன்று உங்களுக்கே தெரியும். நான் இப்போ க்ளோவல் ஸ்கின் டவுன்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன், அதனால் இதே வச்சுக்குவோம். அடுத்து ஸ்மோக் பாம்லலாம் என்கிட்ட ஸ்கின் கிடையாது. இதில் வந்துட்டு 14 ஸ்கின் இருக்கும், 14 இருக்கும். இதில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா வேறு லெவலாக இருக்கும் எல்லாமே. இப்போ இதில் இது அதுக்கப்புறமா இது அது இப்போ நம்ம எது வச்சுருக்கோம்னா இதில் வந்துட்டு எதுவுமே டவுன்லோட் பண்ணல. நம்ம ஒன்று கூட டவுன்லோட் பண்ணல, அதனால் இப்போதைக்கு இதே வச்சுக்குவோம். இதனால் இது ஒன்று தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் இதே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இதில் எந்த கன் ஸ்கின்னுமே இருக்காது. அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபைனலாக ஒன்று பார்த்துருவோம். எதில் வந்துட்டு நம்ம அந்த கன்
கன்னு கிட்ட ஒரு இது மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதில் எது நமக்கு இது அடிச்சிருக்கோன்னா MP40 தான் நம்ம வந்துட்டு அதை அடிச்சிருக்கோம். லெவல் 6 வேறு லெவல் அழுத்தும் கைஸ். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஒரு நல்ல வீடியோ நான் செஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் பாய். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பாய்.